My dear brothers and sisters, right இப்பொழுது now we are going நாம் to reflect. அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்நாட்களில் நாம் அன்னை மரியாவை பற்றி சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். மற்றும் அன்னை மரியாவை பற்றி நாம் பேசும்போது ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னை மரியா உலகில் இருந்தபோது 100 விழுக்காடு இறைத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எனவே விண்ணகத்தில் 100 விழுக்காடு இறைத்தந்தைக்கு அன்னை மரியாவுக்கு செவிமடுப்பார். நீங்கள் இவ்வுலகில் 100 விழுக்காடு இறைத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் விண்ணகத்தில் இறைத்தந்தையும் 100 விழுக்காடு உங்களுக்கு செவிமடுப்பார். திருவிவிலியத்திலிருந்து நாம் அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கும் போது அன்னை மரியாவை பற்றி நிறைய குழப்பங்களை இந்நாட்களில் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சில நாட்களுக்கு முன் எனக்கு தெரிந்தவரும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவரும் பிரிவினை சபையைச் சேர்ந்தவருமான பாதிரியார் ஒருவர் என்னுடன் பேசினார். அவர் பேசுகையில் என்னிடம், தந்தையே, கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் இயேசுவை விட அன்னை மரியாவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் அன்னை மரியாவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே என்றார். அதற்கு நான் அவரிடம், என் அன்பு நண்பரே, உங்களால் என்னுடன் வர முடியுமா என்று கேட்டேன். அதன்பின் நான் அவரை சிற்றாலயத்திற்கு அழைத்துச் சென்று ஆலயம் முழுவதும் சுற்றி காண்பித்தேன். பின் அவரிடம், பாஸ்டர், நாங்கள் இந்த கோவிலில் இயேசுவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த சிற்றாலயத்தில். அவர் சுற்றுமுற்றமும் பார்த்துவிட்டு பீடத்தை சுட்டிக்காட்டி, இங்குதான் நீங்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறீர்கள் என்றார். அதன்பின் 24 மணி நேரமும் விளக்கொலியில் இருக்கும் நற்கருணை பேழையை காட்டி, இந்த நற்கருணை பேழையில் தான் கிறிஸ்துவின் திருவுடலான திவ்ய நற்கருணையை வைத்திருக்கிறீர்கள் என்றார். நான் அவரிடம், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், இப்போது அன்னை மரியாவை நாங்கள் எங்கு வைத்திருக்கிறோம் என்று கூறுங்கள். அவர் சிற்றாலயத்தை சுற்றுமுற்றம் பார்த்தார். ஒரு மூலையில் ஒரு சிறு பெட்டி இருந்தது. அப்பெட்டியில் அன்னை மரியாவின் சிலை வைக்கப்பட்டிருந்தது. அவர் என்னிடம் அன்னை மரியாவின் சிலையை காட்டி, இங்குதான் நீங்கள் அன்னை மரியாவின் சிலையை வைத்திருக்கிறீர்கள். அதன்பின் நான் அவரிடம், என் அன்புக்குரிய பாஸ்டர் அவர்களே, கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் இயேசுவை எங்கு வைக்க வேண்டும், அன்னை மரியாவை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். கடந்த 2000 ஆண்டுகளாக நாங்கள் மிகவும் முக்கியமான இடத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த நற்கருணை பேழையும் அதன் முன் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கும் நாங்கள் இயேசுவுக்கும் திவ்ய நற்கருணைக்கும் மிகவும் முக்கியமான இடத்தை கொடுத்திருப்பதை காட்டுகின்றன. அன்னை மரியாவை நாங்கள் ஒரு மூலையில் தான் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இயேசுவை எந்த இடத்தில் வைப்பது என்று தெரியும். எனவே நீங்கள் கத்தோலிக்கர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் மீண்டும், தந்தையே, நீங்கள் அனைவரும் இயேசுவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் ஏன் திருச்செபமாலை ஜெபிக்கும் போது திருச்செபமாலை முழுவதையும் ஆராய்ந்தால் உங்களுடைய அனைத்து ஜெபங்களிலும் இயேசு கற்பித்த ஜெபத்தை 5 முறைகளும் அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை 50 முறைகளும் ஜெபிக்கிறீர்கள்? அருள் நிறைந்த மரியே ஜெபம் அன்னை மரியாவுக்கானது. விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே ஜெபம் இயேசு கற்பித்த ஜெபம். நீங்கள் இயேசு கற்பித்த ஜெபத்தை 5 முறைகளும் அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை 50 முறைகளும் ஜெபிப்பது ஏன்? திருச்செபமாலையில் நீங்கள் இயேசுவை விட அன்னை மரியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லையா என்று கேட்டார். நான் அவரிடம், என் அன்புக்குரிய பாஸ்டர் அவர்களே, உங்கள் கேள்வி நியாயமானதுதான். ஆனால் நான் சிலவற்றை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். திருவிவிலியம் என்றால் என்ன? உங்களால் விளக்க முடியுமா? திருவிவிலியம் என்றால் என்ன? சுருக்கமாக கூற முடியுமா என்று கேட்டேன். அவர் ஒரு நல்ல பாஸ்டர். அவருக்கு திருவிவிலியம் நன்கு தெரியும். அவர் கூறினார், திருவிவிலியம் என்றால் நற்செய்தி. நான் அவரிடம், திருவிவிலியத்தில் உள்ள நற்செய்தி என்ன? திருவிவிலியத்தில் உள்ள நற்செய்தி என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், திருவிவிலியத்தில் உள்ள நற்செய்தியாவது, மனித குலத்தை மீட்பதற்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அவர் கூறினார். மனித குலத்தின் மீட்புக்காக அவர் பிறந்திருக்கிறார். இதுதான் திருவிவிலியத்தில் உள்ள நற்செய்தி என்றார். நான் அவரிடம், இந்த நற்செய்தி திருவிவிலியம் முழுவதும் நற்செய்தி என்றால் இந்த நற்செய்தி யாருக்கு யார் கூறினார்கள்? அதற்கு அவர், இந்த நற்செய்தியை முதலில் கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாவுக்கு அறிவித்தார் என்று கூறினார். நான் அவரிடம், எவ்வாறு அறிவித்தார் என்று கேட்க அவர், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே என்றார். நான் அவரிடம், பாஸ்டர், நீங்கள் நன்றாக பேசினீர்கள். உண்மை என்னவெனில்
திருவிவிலியம் முழுவதுமே இந்த ஒரு நற்செய்தியில் அடங்கிவிடும். நாம் திருவிவிலியத்தை நற்செய்தி என்கிறோம். நற்செய்தியே திருவிவிலியம். திருவிவிலியம் கூறும் நற்செய்தி என்ன? மீட்பரின் வருகை அது எங்கு எழுதப்பட்டுள்ளது, யாருக்காக எழுதப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால், கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாவிடம் வந்து இந்த நற்செய்தியை கூறி நற்செய்தியை அறிவித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர் என்று கூறினார். இயேசு என்றால் இறைவன் காப்பாற்றுகிறார் என்று பொருள். மனித குலத்தை மீட்பதற்காக இயேசு வருகிறார் என்பதே நற்செய்தி என்று கூறினேன். அதன்பின் நான் அவரிடம், இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நாங்கள் திருவிவிலியம் முழுவதையும் அறிவிக்கிறோம். அதாவது திருஜெபமாலை ஜெபிக்கும் போது இறை தந்தை அனுப்பிய மீட்பரின் வழியாக மனித குலம் மீட்பு பெற்ற நற்செய்தியை நாங்கள் 50 முறைகள் அறிவிக்கிறோம். 50 முறைகள் அறிவிக்கிறோம் என்றேன். எடுத்துக்காட்டாக நற்செய்தியை எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி பிரிவு 2 வசனம் 10 வாசிப்போம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு நற்செய்தியை அறிவித்த பின் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். வசனம் 10, வானதூதர் இடையர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மீட்பரின் வருகை மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியாகும். அதனால்தான் தமது விண்ணேற்றத்திற்கு முன்பு இயேசு தம் சீடர்களிடம் கூறுவதை மாற்று நற்செய்தி பிரிவு 16 வசனம் 15 காண்போம். மார்க் 16:15 இவ்வாறு வாசிக்கிறோம். விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பு இயேசு அவர்களுக்கு அறிவிக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த நற்செய்தி என்ன? திருவிவிலியத்தில் நற்செய்தி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. வானதூதர் இடையர்களிடம் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வந்துள்ளோம் என்றார். அந்த நற்செய்தி என்ன? அன்னை மரியாவுக்கு கப்ரியேல் வானதூதர் அறிவித்த நற்செய்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதுவே அந்த நற்செய்தி. இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு முறை நாம் திருஜெபமாலையை ஜெபிக்கும் போது நாம் இந்த நற்செய்தியை உலகம் முழுவதற்கும் அறிவிக்கிறோம். இயேசு கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும், உலகின் மூலை முடுக்குகள் அனைத்திலும் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அல்லது ஒரு குழந்தையோ அல்லது ஒரு குருவோ அல்லது ஒரு அருட்சகோதரியோ யாராவது ஒருவர் திருஜெபமாலை ஜெபித்து நற்செய்தியை அறிவிப்பதை நாம் காணலாம். இதன் பொருள் என்னவெனில், திருஜெபமாலையை நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோம். இன்று இந்த நாளிலே உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சாதாரண மக்கள், முதுமையடைந்த மக்கள், ஏழை மக்கள், நோயுற்ற மக்கள் ஆகியோர் ஒவ்வொருவராலும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருவதை நாம் கேட்கலாம். நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நான் அந்த பாஸ்டரிடம், இயன்றால் 50 முறைகள் மட்டுமல்ல, இயன்றால் 50 மில்லியன் முறைகள் நான் இந்த நற்செய்தியை அறிவிப்பேன். இதை செய்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் என்று கூறினேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருஜெபமாலையை ஜெபிப்பதற்கு வெட்கப்படாதீர்கள். இது அன்னை மரியாவை நோக்கி செபிக்கப்படும் ஜெபம் மட்டுமல்ல, இது மனித குலத்தின் மீட்புக்காக மனித குலம் முழுவதற்கும் அறிவிக்கப்படும் நற்செய்தியாகும். மனித குலத்திற்கு அறிவிக்கப்படும் நற்செய்தியாகும். எனவே நற்செய்தி என்பது தீயோனுக்கு கெட்ட செய்தியாகும். நற்செய்தி அறிவிப்பது தீயோனுக்கு பிடிக்காது. தீயோனுக்கு செவி கொடுக்காதீர்கள். உலகம் முழுவதற்கும் நற்செய்தியை போதியுங்கள், நற்செய்தியை பகிருங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். எனவே திருச்செபமாலையை ஜெபிக்க வெட்கப்படாதீர்கள். ஏனெனில் திவ்ய நற்கருணைக்கு அடுத்தபடியாக தீய ஆவிகளுக்கு எதிரான வலிமையான போர்க்கருவி திருச்செபமாலைதான். நற்செய்தி திருவிவிலியம் முழுவதுமே திருச்செபமாலையில் அடங்கியுள்ளது. அதனால்தான் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒருமுறை கூறினார் என்னவென்றால், திருஜெபமாலையின் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஜெபத்தில் மீட்பின் வரலாறு, மீட்பின் ரகசியம் ஆகியவை சுருக்கமாக அடங்கியுள்ளன என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒருமுறை அறிவித்தார். மீட்பின் வரலாறு, மீட்பின் ரகசியம் ஆகியவை
சுருக்கமாக அடங்கியுள்ளன. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை எடுத்துக்கொண்டால் அதில் மங்கள வார்த்தை கூறியது இருக்கிறது. இறைவன் மறுவுருவானது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜென்ம மாசில்லாத பிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்பரின் வருகை இருக்கிறது. மீட்பு முழுமை அடைதல் இருக்கிறது. பாவ மன்னிப்பு ஆகிய செய்திகள் அனைத்தும் அந்த ஜெபத்தில் உள்ளன. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபமானது மீட்பின் முழு வரலாறையும் ரகசியத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது. மீட்பின் முழு வரலாறையும் ரகசியத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது. அதனால்தான் அலகை திருச்செபமாலையை மிகவும் வெறுக்கிறது. அவன் திருச்செபமாலையை மிகவும் வெறுக்கிறான். ஏனெனில் திருச்செபமாலை இருளின் ஆதிக்கத்திற்கு எதிரான வலிமை வாய்ந்தது. எனவே திருச்செபமாலை ஜெபிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. நான் அந்த பாஸ்டரிடம் இவற்றை கூறிய போது அவரும் இவற்றை ஏற்றுக்கொண்டார். இறைவனின் வார்த்தையில் வல்லமை உள்ளது. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபம் இறைவனின் வார்த்தை தான். நீங்கள் இறைவனின் வார்த்தையை திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள். ஏன் அதையே பல முறைகள் 50 முறைகள் கூறுகிறீர்கள் என்று அந்த பாஸ்டர் கேட்டார். இறைவாக்கு வல்லமை உள்ளதுதான், ஆனால் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்று கேட்டார். ஓரிரு முறைகள் மட்டுமே சொன்னால் போதாதா? ஏன் பல முறைகள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? அதை நாம் மத்தேயு 26 வசனம் 44 வாசிப்போம். மத்தேயு 26 வசனம் 44 வாசிப்போம். இறைவாக்கு இவ்வாறு கூறுகிறது. அதில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். ஜெத்செமனி தோட்டத்தில் இயேசு இறை தந்தையை நோக்கி ஒரு ஜெபத்தை ஒரு முறை அல்ல, 2 முறைகள் அல்ல, 3 முறைகள் திரும்ப திரும்ப ஜெபித்தார். இயேசு கடவுள், அவர் குற்றமற்றவர். இருந்தும் அவர் 1 முறை, 2 முறை, 3 முறைகள் ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப ஜெபித்தார். இயேசு ஒரு ஜெபத்தை 3 முறைகள் திரும்ப திரும்ப ஜெபித்தாரானால் நாம் அந்த ஜெபத்தை முடிந்தால் 3000 முறைகள் ஜெபிக்க வேண்டும். புனிதரான இறைமகன் இயேசுவே இறை தந்தையை நோக்கி ஒரு ஜெபத்தை 3 முறைகள் திரும்ப திரும்ப ஜெபிக்கின்றார் எனில் நாம் எவ்வளவு முறைகள் நாம் ஜெபத்தை திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் இறைவார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது, ஒரு ஜெபத்தை திரும்ப சொல்லும் போது அது இறைவார்த்தை என்பதால் நீங்கள் தூய்மை அடைகிறீர்கள். யோவான் பிரிவு 15 வசனம் 3 வாசிப்போம். யோவான் 15:3 நாம் வாசிப்போம். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தையால், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மை அடைந்து விட்டீர்கள். ஏசாயா நூல் பிரிவு 55 வசனம் 11 வாசிப்போம். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. இறைவாக்கின் நோக்கம் என்ன? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இந்த இறைவாக்கின் நோக்கம் என்ன? இந்த இறைவாக்கு அறிவிக்கப்பட்ட போது அன்னை மரியா தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு இயேசு அவருடைய கருப்பையில் உதித்தார். எனவே நாம் நாள்தோறும் இந்த இறைவாக்கை திரும்ப திரும்ப கூறும்போது தூய ஆவியார் நம்மில் வந்து நம்மை ஆட்கொள்வார். அப்போது இயேசு நம்மில் பிறப்பார். அப்போது இயேசுவும் நம்மில் வருவார். இதுதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தின் வல்லமை. அந்த பாஸ்டரிடம் நான் இதை விளக்கிய போது அந்த பாஸ்டர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அதன்பின் அவர் என்னிடம், தந்தையே, திருச்செபமாலையின் 2வது பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். புனித மரியே இறைவனின் தாயே. நீங்கள் இறைவனின் தாயே என்று கூறுகிறீர்கள். இறைவனுக்கு எப்படி தாய் இருக்க முடியும்? அன்னை மரியாவை நாம் இறைவனின் தாய் என்று எப்படி அழைக்க முடியும்? அதற்கு நான் அவரிடம், இயேசு அன்னை மரியாவின் கருப்பையில் உதித்த போது அவர் இறைவனா? அவர் இறைவனா? இயேசு அன்னை மரியாவின் கருப்பையில் உதித்த போது அவர் இறைவனா? நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? இயேசு பிறந்த பிறகு இறைவனானார் என்று நினைக்கிறீர்களா? அல்லது அன்னை மரியாவின் கருப்பையில் இருந்தபோது இயேசு இறைவனா? இதை பற்றி உங்கள் இறையியல் என்ன? அதற்கு அவர் கூறினார், பிறப்பதற்கு முன்பே இயேசு இறைவன் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அவர் அன்னை மரியாவின் கருப்பையில் இருந்த போதும் அவர் இறைவனாகத்தான் இருந்தார். அவர் இறைவன்தான் என்றார். அதன் பின் நான் அவரிடம், அன்னை மரியாவின் கருப்பையில் இருந்தபோது இயேசு இறைவன், அன்னை மரியா இறைவனை குழந்தையாக 9 மாதங்கள் சுமந்திருந்தார். அந்த அன்னை இந்த இறைவனை பெற்றெடுத்தார். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பவர் அக்குழந்தைக்கு தாயாகிறார். அவர்தான் தாய். இயேசு இறைவன் என்றால் அவரை பெற்றெடுத்தவர் இறைவனின் தாய் தானே. அதற்கு அவர், இதற்கான திருவிவிலிய வசனங்கள் எங்கே என்று கேட்டார். திருவிவிலியத்தில் இதை நாம் எங்கு காண்கிறோம்? அதற்கு நான் இறைவாக்கை அளித்தேன். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 39. நாம் வாசிப்போம். பிரிவு 1 வசனம் 39. நாம் இப்பொழுது வாசிப்போம். பிரிவு 1 வசனம் 39. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அடுத்தது, அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவரும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அடுத்து வசனம் 43. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அதன் பின் நான் அவரிடம் கூறினேன், இதுவே அந்த இறைவாக்கு என்றேன். இங்கு திருவிவிலியம் மிக தெளிவாக அன்னை மரியாதான் இறைவனின் தாய் என்று கூறுகிறது. அதன் பின் அந்த பாஸ்டர், தந்தையே, இது எலிசபெத் என்று யாரோ ஒருவர் அறிவித்தது. ஏனெனில் அவர் வயது முதிர்ந்தவர், எழுத்தறிவு இல்லாதவர். அவர் பேசுவது என்னவென்று அவருக்கே தெரியாது. அவர் கூறியதெல்லாம் நீங்கள் ஏன் முக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? இது எலிசபெத் கூறியது தானே. அதற்கு நான், என் அன்புக்குரிய பாஸ்டர் அவர்களே, மிகவும் கவனமாக கேளுங்கள். அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது எலிசபெத்துக்கு தெரியாது. அன்னை மரியா கருவுற்றிருப்பதும் எலிசபெத்துக்கு தெரியாது. அன்னை மரியாவின் திருமணம் இன்னும் நிறைவேறவில்லை என்பது மட்டுமே எலிசபெத்துக்கு தெரியும். அப்படி இருக்க அன்னை மரியா கருவுற்றிருப்பது எலிசபெத்துக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? அன்னை மரியா வந்து எலிசபெத்தை வாழ்த்தியவுடன் எலிசபெத் திடீரென வியந்துரைத்தார். அவர் எவ்வாறு வியந்துரைத்தார்? அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு வியந்துரைத்தார். அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்று வியந்துரைத்தார். அதை அறிவித்தது எலிசபெத் அல்ல. அதை அறிவித்ததும் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அறிவித்ததும் தூய ஆவியார்தான். ஏனெனில் எலிசபெத்துக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. அன்னை மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருப்பது எலிசபெத்துக்கு தெரியாது. அவர் இவ்வாறு அறிவித்தாரெனில் அது ஒரு இறைவாக்கு. அது தூய ஆவியாரிடமிருந்து வந்த செய்தி. தூய ஆவியார்தான் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைத்தார். இதன் பொருள், அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபம் முதலில் இறை தந்தையால் கபிரியேல் வானதூதர் மூலம் அறிவிக்கப்பட்டது. புனித மரியே இறைவனின் தாயே ஜெபம் தூய ஆவியாரால் எலிசபெத் மூலம் அறிவிக்கப்பட்டது. எனவே உங்களுக்கு அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபம், புனித மரியே இறைவனின் தாயே ஜெபம் ஆகியவற்றிற்கு எதிரான கருத்து இருந்தால் கத்தோலிக்கர்களை குற்றவாளியாக்க வேண்டாம். முதல் குற்றவாளி இறை தந்தை, இரண்டாவது குற்றவாளி தூய ஆவியார். நாங்கள் கத்தோலிக்கர்கள் 3வது குற்றவாளிகள் தான். ஏனெனில் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். அவர்கள் கூறியதைத்தான் நாங்கள் திரும்பி கூறுகிறோம். அவர்கள் அவ்வாறு அறிவிக்கலாம் என்றால் நாங்கள் மட்டும் ஏன் அதை அறிவிக்க கூடாது? இறை தந்தையும் வான தூதரும் அன்னை மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அழைக்கும் போது நான் ஏன் அன்னை மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அழைக்க கூடாது? தூய ஆவியார் அன்னை மரியாவை இறைவனின் தாயே என்று அழைக்கும் போது நான் ஏன் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைக்க கூடாது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைக்க வெட்கப்படாதீர்கள். திருச்செபமாலை செபிக்க தயக்கம் காட்டாதீர்கள். திருச்செபமாலையை அணிந்து கொள்ள தயக்கம் காட்டாதீர்கள். திருச்செபமாலையை பற்றி கொள்ளுங்கள். இதுவே தீயோனுக்கு எதிரான வலிமை வாய்ந்த சக்திமிக்க பாதுகாப்பாகும். உங்கள் கைகளில் திருச்செபமாலையின் சக்தி இருக்கும் போது நீங்கள் அருஞ்செயல்கள் நடப்பதை காண்பீர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் முதல் வருகைக்காக இறை தந்தை அன்னை மரியாவை பயன்படுத்தினார்.
இறைத்தந்தை இயேசுவை இங்கு கொண்டு வருவதற்காக, இயேசு மனுவுரு எடுப்பதற்காக, அவருடைய முதல் வருகைக்காக அன்னை மரியாவை சக்திமிக்க கருவியாக பயன்படுத்தினார். அப்படி இருக்கையில் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கும் இறைத்தந்தை அன்னை மரியாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் சக்திமிக்கவராக பயன்படுத்துவார். முதல் வருகைக்கு இறைவன் பயன்படுத்திய அதே நபரைத்தான் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கும் இறைவன் பயன்படுத்துவார். இதை நாம் எப்படி அறிவது? ஏனென்றால் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு அவருடைய சீடரை பார்த்து இவர் உன் தாய் என்றும், தம் தாயை பார்த்து இவர் உம் மகன் என்றும் கூறினார். அந்நேரம் முதல் அன்னை மரியா அதை மிகவும் முக்கியமானதாக கருதினார். ஏனெனில் அன்னை மரியா எப்போதுமே அவருடைய மகனுக்கு கீழ்ப்படிவார், இறைத்தந்தைக்கு கீழ்ப்படிவார், தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிவார். உமது திருவிழப்படியே எனக்கு ஆகட்டும், அப்படியே எனக்கு ஆகட்டும் என்றுதான் அன்னை மரியா எப்போதும் கூறுவார். ஏனெனில் அவர் தம் மகனுக்கு கீழ்ப்படிபவர். இன்று கூட மனித வரலாற்றை பார்த்தால் கடந்த 2000 ஆண்டுகளாக அநேக இடங்களில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். மனித குலம் துன்புறும் போதெல்லாம் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். மனித குலத்தின் துன்பத்திற்கு முன்பாகவோ அல்லது துன்பத்திற்கு பின்பாகவோ அல்லது துன்புறும் போதோ உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். நான் புனித பூமிக்கு சென்றிருந்தேன், நசரேத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு பெரிய தேவாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் அன்னை மரியாவின் திருக்காட்சி படங்களை வைக்கப்பட்டிருந்தன. அந்த படங்களை பார்த்து அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்த நாடுகளை எண்ணிக்கொண்டு வந்தபோது ஏறக்குறைய உலகின் எல்லா நாடுகளிலும் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய எல்லா நாடுகளிலும் அன்னை மரியாவின் திருக்காட்சி பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்? ஏனெனில் இதோ உம் மகன் என்று கூறி அவளுடைய மகன் கொடுத்த கடமையை அன்னை மரியா கண்ணும் கருத்துமாக செய்கிறார். நம் அனைவரையும் அவர் தம் குழந்தைகளாக கருதுகிறார். வரலாற்றை திரும்பி பார்த்தால் 1531 ஆண்டு மெக்சிகோவில் உள்ள குவாதாலூபே என்ற இடத்தில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்தார். ஜுவான்டிகோ என்ற இளைஞருக்கு அன்னை மரியா 1531 ஆண்டு திருக்காட்சி கொடுத்தார். ஏன் தெரியுமா? அன்னை மரியா அந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டும்படி கூறினார். அந்த இடத்தில் தான் பெண் கடவுளான அஸ்டெக்கு ஒரு கோவில் இருந்தது. அந்த சிறு குன்றின் மேல் பழங்குடியினர் பலர் கன்னிகளை பலி கொடுப்பது வழக்கம். அந்த சிறு குன்றின் மேல் அப்பழங்குடியினர் 100கணக்கான கன்னிப்பெண்களை பலி கொடுப்பது வழக்கம். அன்னை மரியா ஜுவான்டிகோவின் முன் தோன்றி, இந்த இடத்தில் நீ ஒரு கோவில், இந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று கூறினார். விண்ணக கன்னி மெக்சிகோவில் உள்ள குவாடலூபேக்கு வந்து ஒரு கோவில் கட்டச் செய்தார். இது வரலாற்றில் மிகவும் சக்திமிக்க திருக்காட்சிகளுள் ஒன்றாகும். மிகவும் சக்திமிக்க திருக்காட்சிகளில் ஒன்று. மெக்சிகோவில் உள்ள குவாடலூபேயில் அன்னை மரியா கொடுத்த இத்திருக்காட்சிக்கு பின் ஏறக்குறைய 8 மில்லியன் மக்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பி வந்தனர். இத்திருக்காட்சியின் விளைவாக அவ்விடத்தில் நடைபெற்ற ஒரு துயர நிகழ்வுக்கு பின் இந்த திருக்காட்சி நிகழ்ந்தது. லூத் நகரின் வரலாற்றை பார்த்தால் 1858 ஆண்டு இது நிகழ்ந்தது. அன்னை மரியா புனித பர்னதீத்தாவுக்கு லூத் நகரில் 18 முறைகளுக்கும் மேலாக அன்னை மரியா புனித பர்னதீத்தாவுக்கு 1858 ஆண்டு திருக்காட்சி கொடுத்தார். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன, குருக்கள் கொல்லப்பட்டனர். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு நிறைய மக்கள் வெளியேறி வந்தனர். இன்னும் சிலர் கத்தோலிக்க திருச்சபையை நிராகரித்தனர். திருக்காட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுள் சிலர் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுந்தனர். அவர்கள் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளை நிர்வாணமாக்கி நோத்ரதோம் மறைமாவட்ட தேவாலயத்தின் பீடத்தில் அவளை படுக்க வைத்தனர். தேவாலயத்தின் பீடத்தில். திருக்காட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்தது. இது போன்ற அருவருக்கத்தக்க நிகழ்வுகளெல்லாம் பிரான்ஸ் நாட்டில் நடந்தன. அவர்கள் தேவாலயத்தை புனிதம் கெட செய்தனர். அப்பொழுதுதான் அன்னை மரியா புனித பெர்னதத்துக்கு லூர்து நகரில் திருக்காட்சி கொடுத்தார். அதன் பின் திருச்சபையின் வரலாறே மாறி போனது. ஏராளமான அருஞ்செயல்கள்
அருஞ்செயல்கள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நகரில் திரண்டனர். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்த குருக்கள் பலரும் நிறைய மக்களும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினர். இன்னும் என்னவெல்லாம் லூர்து நகரில் நடைபெற்றது என்று உங்களுக்கு தெரியுமா? நோயாளிகளை மட்டும் லூர்து நகருக்கு கொண்டு செல்வதற்காக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு துன்ப நிகழ்வுக்கு பின்போ அல்லது துன்ப நிகழ்வுக்கு முன்போ அல்லது துன்ப நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதோ அன்னை மரியா மக்களுக்கு திருக்காட்சி கொடுக்கிறார். மற்றும் ஒரு அனுபவம் 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாளன்று அன்னை மரியா பாத்திமா நகரில் திருக்காட்சி கொடுத்தார். எப்போது? 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது. அது மட்டுமல்ல, 1917ஆம் ஆண்டு அன்னை மரியா பாத்திமா நகரில் திருக்காட்சி கொடுத்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று கூறினார். அன்னை மரியா பாத்திமாவின் 3 ரகசியங்களையும் அளித்தார். 1918ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்னும் பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவியதை நினைவு கூறுங்கள். 1918ஆம் ஆண்டு 5 அல்லது 6 மாதங்களுக்கு பின் திருக்காட்சி கொடுத்து 5 அல்லது 6 மாதங்களுக்கு பின், அதாவது திருக்காட்சிக்கு பிறகு, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்னும் பெருந்தொற்று ஐரோப்பா முழுவதும் பரவியது. உலகின் மற்ற பகுதிகளிலும் பரவியது. 50 மில்லியன் மக்கள் இதனால் இறந்தனர். அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ பெருந்தொற்றுடன் ஒப்பிட்டால் இப்போது இருக்கும் கோவிட் ஒன்றுமே இல்லை. 50 மில்லியன் மக்கள் இறந்தனர். இந்த நிகழ்விற்கு சற்று முன்புதான் மக்களுக்கு மனவலிமை அளிப்பதற்காகவும் அவர்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்தார். ருவாண்டாவின் வரலாற்றை நீங்கள் அறிந்திருந்தால் 1981ஆம் ஆண்டு அன்னை மரியா ஒரு சிறு பெண்ணுக்கு திருக்காட்சி கொடுத்தார். ருவாண்டாவில் உள்ள கிபேஹோ என்ற இடத்தில் ஒரு சிறு பெண்ணுக்கு அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்து அவர் வழியாக அன்னை மரியா மக்கள் மனம் திருந்தாவிட்டால் ருவாண்டாவின் தெருக்களில் இரத்த ஆறுகள் ஓடும் என்று எச்சரித்தார். மக்கள் மனம் திருந்தாவிட்டால் ருவாண்டாவின் தெருக்களில் இரத்த ஆறுகள் ஓடும். அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்து இரத்த ஆறுகள் ஓடும் என்றார். ஆனால் அச்சிறு பெண்ணுக்கு எவரும் செவிமடுக்கவில்லை. அவர் கூறியதையும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்னை மரியா கிபேஹோவில் திருக்காட்சி கொடுத்தது 1981. ஆனால் 1994 ருவாண்டாவில் 2 பழங்குடியின மக்களிடையே ஓர் இனப்படுகொலை நடைபெற்றது. ஹுட்டு மற்றும் துட்சி என்ற 2 பழங்குடியின மக்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு ஒரே மாதத்தில் 1 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர். ஒரே மாதத்தில் 1 மில்லியன் மக்கள் ருவாண்டாவின் தெருக்களில் கொல்லப்பட்டனர் 30 நாட்களில். உண்மையாகவே ருவாண்டாவின் தெருக்களில் இரத்த ஆறு ஓடியது. இந்நிகழ்ச்சி பற்றி இஃப் ஓன்லி வி ஹாவ் லிசன் டு என்ற பெயரில் யூடியூபில் திரைப்படம் ஒன்றை காணலாம். இஃப் ஓன்லி வி ஹாவ் லிசன் டு மதர் மேரி என்று ஒரு திரைப்படம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு துயர நிகழ்வுக்கு முன்பும் பின்பும் மக்களை எச்சரிப்பதற்காக அன்னை மரியா மக்கள் முன்பு தோன்றியுள்ளார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கரபந்தால் என்னும் இடத்தில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்தார். கரபந்தாலில் அன்னை மரியா கூறினார், என் கிண்ணம் நிரம்பி வழிகிறது. ஒரு கொடிய துயரம் வரப்போகிறது. அது உலகம் முழுவதையும் பாதிக்கப் போகிறது. ஏற்கனவே 1961 அன்னை மரியா கரவந்தாலில் எச்சரிக்கை செய்துள்ளார், விரைவில் இது நிகழும் என்று. நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம்தான் அன்று அன்னை மரியா குறிப்பிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. இவை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு துன்ப நிகழ்வுக்கு முன்பும் அன்னை மரியா வந்து மக்கள் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். நான் மற்றொரு மிக முக்கியமான நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இதை பற்றி உங்களில் பல பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம், பலர் கேள்விப்பட்டும் இருந்திருக்கலாம். அன்னை மரியாவின் மிகவும் சக்திமிக்க திருக்காட்சிகளுள் ஒன்றாக நான் இதை நம்புகிறேன். இது நிகழ்ந்தது 1968ஆம் ஆண்டில். இந்த அருஞ்செயலை நேரில் கண்டவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றனர். ஒருவர் இருவர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர். இது 1968ஆம் ஆண்டு எகிப்து நாட்டில் ஜைத்தூன் என்னும் இடத்தில் நிகழ்ந்தது. ஜைத்தூன் என்னும் இடத்தில் உள்ள ஒரு சிறிய ஆலயத்தின் மேல் புனித மேரி பேராலயத்தின் மேல் அன்னை மரியா தோன்றினார். ஜைத்தூனில் 1968ஆம் ஆண்டு. உங்களுக்கு அந்த நிகழ்வை பற்றி கூறுவதோடு அது தொடர்பான படங்களையும் காண்பிக்கிறேன். இது 1968ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது.
ஒரு பெரிய பேராலயம் இருந்தது. அந்த பேராலயத்தின் முன்பாகவும் அதை சுற்றியும் ஏராளமான கடைகள் இருந்தன. பெரும்பாலான கடைகளை முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாமிய மக்கள் நடத்தி வந்தனர். அங்கு ஒரு மனிதர் இருந்தார். அவர் பஸ் மெக்கானிக்காக இருந்தார். அங்கு பேராலயத்திற்கு முன்பு அவர் ஒரு மெக்கானிக் கடை நடத்தி வந்தார். அவர் பெயர் ஃபாரூக் முகமது. 1968 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் அவர் தன்னுடைய கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென அவர் அந்த தேவாலயத்தை நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு பெண் அந்த பேராலயத்தின் மேற்கூரையில் நிற்பதை கண்டார். அதை பார்த்து யாரோ ஒருவர் அந்த மேற்கூரையில் ஏறி அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்ய போகிறார் என்று நினைத்தார். உடனே அவர் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு தெருவின் நடுவில் வந்து நின்று கொண்டு குதிக்க வேண்டாம் என்று கூறினார். அவர் கூச்சலிடுவதைக் கண்டு மக்கள் அனைவரும் அப்பேராலயத்தின் அருகில் கூடிவிட்டனர். மக்கள் அனைவரும் பேராலயத்தின் மேற்கூரையில் அப்பெண் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். இதற்கிடையே யாரோ ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். போலீசும் வந்தது. அத்தெரு முழுவதும் மக்களால் நிரம்பி வழிந்தது. அனைவரும் பேராலயத்தின் மேற்கூரையில் அப்பெண் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். அவர் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார். இடையிடையே அவர் முழந்தாளிட்டார். மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். அப்பெண் புன்னகை செய்து கொண்டும் இருந்தார். அவருடைய பல்லை கூட மக்களால் காண முடிந்தது. அவர் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்த போது அவர் பேராலயத்தை தொடவில்லை என்பதை மக்கள் கவனித்தனர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்வு பற்றிய காணொளிகள் யூடியூபில் கிடைக்கின்றன. நீங்கள் அவற்றை கண்டு ஆய்வு செய்ய உண்மையான காணொளிகள் கிடைக்கின்றன. சகோதர சகோதரிகளே, அவர் அவ்விடத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் இருந்தார். போலீசும் மற்றவர்களும் வந்து மக்களை கட்டுப்படுத்தினர். மக்கள் இறைவனை புகழ்ந்து கூக்குரலிட்டனர். இறைவனை ஆராதிக்க தொடங்கினர். அன்னை மரியாவை அப்பேராலயத்திற்கு அனுப்பியதற்காக இறைவனுக்கு ஆராதனை செய்தனர். இறைவனுக்கு நன்றி கூறினர். இது ஏப்ரல் மாதம் 2ஆம் நாளன்று நிகழ்ந்தது. மீண்டும் ஏப்ரல் மாதம் 9ஆம் நாளன்று நிகழ்ந்தது. அதன் பின் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ந்தது. சில நேரங்களில் வாரத்திற்கு 3 முறை கூட நிகழ்ந்தது. இவ்வாறு 3 வருடங்கள் அன்னை மரியா ஆலயத்தின் மேல் தோன்றினார். ஒருமுறை அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்த போது சைத்தூனில் புனித மேரி பேராலயத்தின் மேற்கூரையில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்த போது அன்னை மரியா 2,50,000 பேர்களுக்கு முன்பாக தோன்றினார். அவர்கள் அனைவரும் திருக்காட்சியை கண்டனர். அது ஒரு கூட்ட வெறி அல்ல. அனைவரும் சரிசமமாக அத்திருக்காட்சியை கண்டனர். இந்த அற்புதத்தை, இந்த திருக்காட்சியை கண்டவர்களில் ஒருவர் எகிப்து நாட்டின் அதிபரான கமால் அப்துல் நாசர், ஒரு முஸ்லிம். இத்திருக்காட்சியை கண்ட பின் கிறிஸ்துவத்தை பற்றிய அவருடைய மனப்பான்மை முழுவதுமாக மாறிப்போனது. இது வரலாற்றில் ஒரு பகுதியாகும். நீங்கள் கூகுளில் தேடி கண்டுபிடித்த ஆய்வு மேற்கொள்ளலாம். அன்னை மரியாவின் திருக்காட்சிகளில் இது மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். அண்மையில் 2009ஆம் ஆண்டு மீண்டும் இதே இடத்தில் அன்னை மரியா திருக்காட்சி கொடுத்தார். 2009ஆம் ஆண்டு நிறைய மக்கள் அத்திருக்காட்சியை கண்டுள்ளனர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஏன் இவற்றை எல்லாம் உங்களுக்கு கூறுகிறேன்? இம்மறையுரையின் தொடக்கத்தில் கூறினேன், இறைத்தந்தை அன்னை மரியாவை இயேசுவின் முதல் வருகைக்காக பயன்படுத்திக் கொண்டார் எனில் உறுதியாக இறைத்தந்தை இயேசுவின் 2ஆம் வருகைக்காக அன்னை மரியாவை பயன்படுத்திக் கொள்வார். ஜைத்தூனில் அன்னை மரியாவின் திருக்காட்சி ஏன் அதிகமாக பேசப்படவில்லை? ஏன் இது பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கப்படவில்லை? ஒரு காரணம் என்னவெனில், இத்திருக்காட்சி ஒரு கத்தோலிக்க பேராலயத்தில் நிகழவில்லை, ஒரு காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் பேராலயத்தில் நிகழ்ந்தது. அவர்களும் அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டவர்கள்தான். காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையைச் சேர்ந்தவர்களும் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்துபவர்களும். இத்திருக்காட்சி ஒரு காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் பேராலயத்தில் நிகழ்ந்துள்ளதால் கத்தோலிக்கரிடையே இந்த திருக்காட்சியும் பக்தியும் பொதுவாக பரவவில்லை. 2வது காரணம், இத்திருக்காட்சி ஒரு முஸ்லிம் நாட்டில் நிகழ்ந்தது. இவை இரண்டும் தான் இத்திருக்காட்சி பொதுவாக பரவாமல் இருப்பதற்கும் மக்கள் போற்றப்படாமல் இருப்பதற்கும் உலகெங்கிலும் இருந்த பொதுமக்கள் அந்நகரில் ஒன்று கூடி ஜெபிக்க முடியாமைக்கும் காரணங்களாகும். இது அவ்வளவு எளிதல்ல. முதலாவது, இந்த இடம் பிரச்சனைக்குரிய நாடாகும். எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1968ஆம் ஆண்டு இத்திருக்காட்சி நிகழ்ந்த போது காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை விசாரணைக்கும் தனிப்பட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. அதன் பிறகு விசாரணையின் முடிவில் இந்த திருக்காட்சிகள் உண்மையானவை, நம்பத்தக்கவை என்ற முடிவுக்கு அத்திருச்சபை வந்தது. இது ஓர் அருஞ்செயல் என்று அவர்கள் அறிவித்தனர். அதன் பின் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர்
ரோமிலிருந்து மற்றொரு தூதரையும் தூதர் குழுவையும் நியமித்து அவர்களை இந்நிகழ்வு பற்றி ஆய்வு செய்து கண்டறியுமாறு அனுப்பினர். திருக்காட்சி நிகழ்ந்து 2 அல்லது 3 மாதங்களிலேயே இத்தூதுக்குழு நியமிக்கப்பட்டது. இத்தூதுக்குழு 1 மாதத்திலேயே திரும்பி வந்து இத்திருக்காட்சி மெய்யானது என்றும் முழுமையாக நம்பத்தக்கது என்றும் அவர் கூறினர். கத்தோலிக்க திருச்சபையும் சைத்தூனில் அன்னை மரியாவின் திருக்காட்சியை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஏன் இவற்றை பற்றி கூறுகிறேன்? உலகை பற்றிய செய்திகளில் நாம் மூழ்கிவிட்டால் இத்திருக்காட்சி போன்ற செய்திகளுக்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம். ஏனெனில் மக்களை கவர்ந்து அவர்களை இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளச் செய்யும் இத்தகைய செய்திகளை பகிர்வதில் மக்கள் ஊடகங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால்தான் நான் நேரம் எடுத்துக்கொண்டு நற்செய்தியை பற்றி உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நவீன உலகில் அன்னை மரியா மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகின்றார். ஏனெனில் அவர்தான் இயேசுவை இவ்வுலகில் வரவேற்பதற்காக முன் தயாரிப்பு செய்தவர். இயேசுவை இவ்வுலகில் வரவேற்க அவர் தம்முடைய உடலை தயாரித்தார், தம்முடைய கருப்பையை தயாரித்தார். அப்படியானால் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக அவர் உலகம் முழுவதையுமே தயார் செய்வார். அவர் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அன்னை மரியாவை பற்றி கொள்வோம். அன்னை மரியாவுக்கு அதிகபட்ச புகழையும் மரியாதையையும் அளியுங்கள். அளவுக்கு அதிகமாக அன்னை மரியாவுக்கு புகழையும் மரியாதையையும் அளிப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அவர் எந்த புகழையும் மரியாதையும் தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் எல்லா புகழையும் தன் மகனுக்கே கொடுத்து விடுவார். ஏனெனில் அவர் எந்த புகழையும் வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் எல்லா புகழையும் இயேசுவுக்கே கொடுத்து விடுவார். யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் முதல் அருஞ்செயல் அன்னை மரியா குறுக்கிட்டதால் தான் நிகழ்ந்தது. ஆனால் யாருமே அன்னை மரியாவை அதற்காக புகழ்வதில்லை. ஏனெனில் எல்லா புகழையும் அவர் இயேசுவுக்கு அளித்து விட்டார். நாம் அவரை புகழ்ந்தாலும் மரியாதை செலுத்தினாலும் அவர் எதையுமே தனக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார். அன்னை மரியா நம்மை அவரோடு அணைத்துக் கொண்டு நம்மை உறுதியாக இயேசுவிடம் கொண்டு சேர்ப்பார். அன்னை மரியாவின் வழியாக நாம் உறுதியாக இயேசுவை சென்றடைவோம். நாம் வழி தவறி அலைய மாட்டோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இத்திருப்பலியில் பங்கேற்கும் இவ்வேளையில் இறைவன் முன்பாக மன்றாடும் இந்நேரத்தில் நான் சைத்தூன் திருக்காட்சி பற்றி 1-2 படங்களை உங்களுக்கு திரையில் காட்டுகிறேன். இப்படங்கள் திருக்காட்சி நிகழ்ந்த அதே இடத்தில் அதே வேளையில் எடுக்கப்பட்ட உண்மையான படங்களாகும். அதுவே உண்மையான படங்கள். இன்னும் நிறைய படங்கள் உள்ளன. யூடியூபில் நிறைய காணொளிகள் இருக்கின்றன. நீங்கள் அவற்றை பார்த்து ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடித்து இத்திருக்காட்சி மூலமாக இறைவன் செய்த அருஞ்செயலுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்னை மரியா ஏன் 1968 எகிப்தில் திருக்காட்சி கொடுத்தார்? இது 1968 நடந்தது. 1967 இஸ்ரேல் எகிப்தின் மீது பயங்கரமான போர் தொடுத்தது. இஸ்லாமியர்களின் தாக்குதலால் எகிப்திய நகரங்கள் பலவும் அழிக்கப்பட்டன. மக்கள் பஞ்சத்தாலும் பிரச்சனைகளாலும் பொருளாதார சிக்கல்களாலும் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து வந்தனர். அந்நேரத்தில் தான் அன்னை மரியா அம்மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆசீர்வதிக்கவும் தோன்றினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏதாவது இன்னல்களில் சிக்கி தவிக்கிறீர்களா? ஆதரவற்ற நிலையில் இருக்கிறீர்களா? அன்னை மரியாவை பற்றி கொள்ளுங்கள். அவர் இயேசுவை உங்கள் வாழ்வில் வரவேற்க உங்களை தயார் செய்வார். அவர் இயேசுவை உங்கள் வாழ்வில் வரவேற்க உங்களை தயார் செய்வார். இயேசுவை உங்கள் வாழ்வில் வரவேற்க உங்களுக்கு அன்னை மரியாவின் துணை வேண்டும். நாளை நாம் 3 நாட்கள் தூய ஆவியாரின் தியானத்தை தொடங்கவிருக்கிறோம். நாம் தூய ஆவியாரை நம்மில் வரவேற்க போகிறோம். எனவே அன்னை மரியாவை பற்றி கொள்ளுங்கள். அன்னை மரியா நம்முடன் இருந்தால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியார் வந்து நம்மை வழி நடத்துவார். அன்னை மரியா நம்மை என்றுமே தனியாக விட்டுவிட மாட்டார். நாம் அனைவரும் உறுதியாக பரிசுத்த ஆவியாரால் நிரப்பப்பட செய்வார். நாம் கண்களை மூடுவோம். இறைவனின் முன்னிலையில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்னை மரியாவை புறக்கணித்த எல்லா தருணங்களுக்காகவும், அவரை பற்றி இழிவாக பேசியதற்காகவும், அவர் மேல் பக்தியின்றி நடந்து கொண்டதற்காகவும் நாங்கள் மனம் வருந்துகிறோம். அனைத்துக்கும் மனம் வருந்துகிறோம். ஆனால் இயேசு அன்னை மரியாவுக்கு மரியாதை கொடுத்தது போல நாமும் அன்னை மரியாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இயேசு அன்னை மரியாவுக்கு மிக நன்றாக மரியாதை செலுத்தினார். இயேசு அன்னை மரியாவுக்கு விண்ணக மன்னகத்தின் மணிமுடியை சூட்டி அவருக்கு மரியாதை செலுத்தினார். இயேசு அன்னை மரியாவை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தினார். எனவே நாமும் நம்மிடம் உள்ள சிறந்த கொடைகளை கொடுத்து அன்னை மரியாவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர் இயேசுவின் தாய்.